தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. வானிலிருந்து விண்மீன்கள் போரிட்டன, தங்கள் பாதையிலிருந்து சீசராவுடன் போரிட்டன என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கூறும் ஆறுதலான வார்த்தைகள் என்னவென்றால், கர்த்தர் நமக்காக நட்சத்திரங்களை கூட வானிலிருந்து யுத்தத்திற்கு அனுப்பி நம்முடன் போரிட்டு நம்ம எதிரிகளை வீழ்த்தி நமக்கு முழுமையான வெற்றிகளை அளிக்க வல்லவராயிருக்கிறேன் என்று இன்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிசரா என்ற ஒரு வீரன் மீதியானருடன் போரிட்டு அவர்களை அழிப்பதற்காக வந்து அனுதினமும் அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்கள் பயிர் வகைகள், அவர்களுடைய ஆடு மாடுகள் என்று அனைத்தையும் அழித்து மிருக ஜீவன்களை ஓட்டிக்கொண்டு சென்று விடுவார். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் மீதியானியர்கள் ஒளித்து வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த மீதியானியரை ரட்சிப்பதற்காக பாரூக் என்ற ஒரு மனிதனை அனுப்புவார். ஆனால் அவன் போவதற்கு பயப்படும் பொழுதுதான் அந்த தெபரால் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கு வாழ்ந்து வந்தால் அவள் மூலமாக பாருக்கே நீ யுத்தத்திற்கு செல்லு என்று அனுப்பப்படும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளையும் அவர் கூறி இப்படி கூட வெற்றி தர முடியும் என்று கூறுகின்றார். அதுதான் நட்சத்திரங்களை கூட நமக்காக யுத்தத்திற்கு அனுப்பி அந்த சிசரா என்ற ஒரு வீரனை வீழ்த்தி அவனுடைய 900 ரதங்கள் அப்படி அனைத்து வீரர்களையும் அழித்து அந்த சிறிய பாருக்குக்கு வெற்றியை கொடுத்து அவனை நான் தலைநிமிரச் செய்தது போன்று பிரியமானவர்களை நம்மையும் தலைநிமிரச் செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கலங்காதீர்கள். உலகத்தில் இருப்பதை காட்டிலும் நம்முடன் இருப்பவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நமக்காக இப்பொழுதும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி வேதனையுற்று எனக்கு யார் யுத்தம் பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ண யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன், அனுதினமும் துன்பங்கள் போர்களை போன்ற போராட்டங்கள் நெருக்கிக் கொண்டே இருக்கின்றன என்று நான் தனிமையில் இருப்பது போல் உணர்கிறேனே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த பிரியமானவர்களை, உங்களில் யாரோ ஒருவருக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கூறுகின்றார். நான் வானத்திலிருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நட்சத்திரங்களை கூட உனக்காக அனுப்பி உனக்கு முழு வெற்றியை தருவேன், கலங்காதே என்று கூறுகிறார். பிரியமானவர்களை, ஆகவே கலக்கத்தை விட்டுவிடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், இனி கண்ணீர் வடிக்காதீர்கள். கர்த்தரை மட்டுமே நம்பி அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக நட்சத்திரங்களை அனுப்பி யுத்தம் பண்ணி உங்களுக்கு முழு வெற்றியை தரப்போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, கலங்கி நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு நீர் அளித்த இந்த அருமையான கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. ஆட்களே இல்லையே, எனக்காக யாரும் வரமாட்டார்களே என்று கலங்கி நின்ன இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீ கலங்காதே, வானத்திலிருந்து உனக்காக நான் யுத்தம் பண்ணி நட்சத்திரங்களை அனுப்பி உனக்கு வெற்றியை தருவேன், இப்படி கூட உனக்கு அதிசயம் செய்ய என்னால் முடியும் என்று கூறிய இந்த ஆறுதலான வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பிரியமான இந்த சகோதரிகளுக்கு நீங்க யுத்தம் பண்ணுங்க, முழு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க, அவர்கள் சந்ததியையும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.